மல்டிபிளெக்ஸுக்குள்ள ஆடியன்ஸ் போல மௌனமா இருக்கேன் அம்மு உள்ள டண்டரகா அடுத்த பிலிம் உச்சிக்கு இருங்குதே மைண்ட் சிம்மு சின்னதா வந்த சாரல் மழையனே புயல் மழையா அடி பெய்ய வெட்டியே மணக்கோ மல்லிப்பூவ கேட்டனே ஒத்தையா பூ மெத்தையா ஏன் மேல விழுந்தியே புட்ட பொம்மா என்ன சுத்த வெட்டியே அட்ட போல வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்லேருந்து வரோம். உங்களோட பேர்? என் பேர் கஜன். கஜன். ஓகே, உங்களுக்கு இந்த பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க மிக்கியோட சேர்த்து. ஜாரா இருக்கும் இதெல்லாம் அனுப்புறபடியா மகன் வைஃப். அவங்களோட பேர்? ஆதி கலைமதி. எங்கே இருக்கிறாங்க? இப்போ ஸ்ரீலங்கா. ஆனால் அந்த பேர்லேருந்து வேற இல்லையே எங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை வாழ்த்த சொல்கிறதோட உங்களுக்கு கிஃப்டையும் கொடுக்க சொல்லி உங்களோட பிறந்த நாளை வந்து ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்கின்ற கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் இருக்குது. எங்களுக்கே பயமாக இருக்குது. இந்த சர்ப்ரைஸோட உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது யாரும் எக்ஸ்ட்ரா பவர் வேற யாராவும் இருக்கலாம். சில மணமக்கள் இருக்கலாம். அவங்கள்ட பேர் அக்ஷிகா, அக்ஷனா இல்ல, அப்படியான பேர்ல இருந்து வேற இல்ல. உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உறவு ஒன்று தான் அனுப்பி இருக்குது. உங்களோட பிறந்த நாள்ல சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இது வந்து நாடு கடந்து வந்திருக்குது. நாடு கடந்தா வைஃப் மகன். ஆனா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் வைஃப் இல்லையான்னு சொல்லி. அவங்க மட்டும் நாடு கடந்து இருக்கல தானே. அப்ப யாரு இருக்கிறார்? மருமான் இருக்கிறார். எந்த இடத்துல? ஸ்ரீலங்கால இருக்கிறார். இல்ல, அந்த அவரிலும் இல்ல. கிறிஸ்தானோ இல்ல. சரி, நீங்க யோசிச்சு கொண்டே முதல்ல உங்களுக்கு வந்து ரெட் ரோஸை வாங்கி கொள்ளுங்க. ஓகே. உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி கொடுக்க சொல்லி ஸ்பெஷலா சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப இது வைஃபா தான் இருக்கும். ஐ லவ் யூ வந்து வைஃப் மட்டும்தான் சொல்லணும் இல்ல தானே. சிலவேளை உங்களை விரும்புறாக்கள், சிலவேளை உங்களோட முந்தின காலத்து லைஃபோட சம்பந்தப்பட்ட ஆக்களா கூட இருக்கலாம் தான். நானா சந்தேகமா தான் இருக்கு. பாப்போம். அதான் இப்ப இது வர பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமான்னு சொல்லி. இது கலைமதிதான். உங்களுக்கு நிறைய மச்சால் மேல இருக்குன்னு சொல்லி அறிஞ்சாம, அப்ப மச்சால் மேல இருக்குன்னு சொன்னா யார அனுப்பி இருப்பாங்க? மச்சான் மேல இருக்கு. இதெல்லாம் அனுப்பக்கூடிய மச்சான் மேல இல்ல. ஆனா மச்சான் மேல எல்லாரும் கேட்பாங்க, பாப்பாங்க இந்த வீடியோவை, யோசிப்பாங்க இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி. இது கண்டிப்பா மகன் வைஃப் தான்.
இல்ல மச்சாலா இருந்தா யாரா இருக்கும் சரி, உங்களுக்கு நிறைய மச்சால் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. மச்சான் மாதிரிலாம் இருக்கணும், ஆனா அனுப்பக்கூடிய ஆகல. மச்சான் இல்ல, ஸ்பெஷலா மச்சால்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க. மச்சாலண்டா அப்படி அனுப்பக்கூடிய மாதிரி யாருன்னு தெரியல. அப்படின்னா இல்ல. சரி, உங்களுக்கு வந்து 2வது கிஃப்ட பாப்போம். உங்களுக்கு பெரிய ஒரு பேக்கிங்ல வந்திருக்குது. அந்த மச்சால பிடிக்க மாட்டேன். சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. இது என்னவா இருக்கும்? இது ஒரு போட்டோ பிரேம் தான். சரி, வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. போட்டோ பிரேமா தான் இருக்கும். அவரும் தர பஞ்சப்பட்டு தான் தாரேன் வாங்கி. என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதால வந்து மிக்கி தந்த குறும்புத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டுது. ஓகே. என்ன போட்டோ அனுப்பி இருக்கிறாங்க பிரேமில? சரி, இது வந்து உங்களோட ஃபேமிலி போட்டோன்னு நினைக்கிறேன். இந்த போட்டோவை அனுப்பிட்டு இந்த போட்டோ வந்து பிரேமா செஞ்சு கொடுக்க சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லி. இது வைஃப் தான். போட்டோ பிரேம் வந்து வைஃப் தான் அனுப்பணும் இல்ல தானே, உங்களோட ஃபேமிலியை நினைவுறதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. சிலவள் அந்த இடத்துல தான் இல்லைன்ற ஒரு ஏக்கத்துல கூட இந்த பிரேம செஞ்சு அனுப்பி இருக்கலாம் தானே, இல்லையா? ஏக்கமண்டா இப்ப இருக்கிற வைஃபுக்கு தான். இல்ல சில வேளை உங்களோட சேரையில அவங்களோட திருமண வாக்குல இணையெல்லாம் போயிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பதிலா இன்னொரு ஆள் வந்துட்டாங்கன்னே சொல்லி அவங்கள்ட போட்டோட சேர்த்து அனுப்பி இருக்கலாம் தானே. அதான் போட்டோ சேர்த்து அனுப்பியிருந்தா பரவாயில்ல. போட்டோ வரையில அதான் பிரச்சனையா இருக்கு. அதான் இருக்கு மக்களுக்கு ஏக்கம் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் இதுக்குத்தான். அப்ப எங்களுக்கே டவுட்டா இருக்கு, ஏதோ நிறைய இந்த வீடியோட நிறைய விஷயம் வெளியில வரப்போது போல இருக்கு. போது போல பாப்போம் நல்லதா கெட்டதா. சரி, உங்களை கஜு குட்டி என்று சொல்லி அன்பா பாசமா அழைக்கக்கூடியது யார்? கைக்குட்டி என்று சொல்லி அன்பா பாசமா அக்கா. அக்காண்ட பேர்? அக்காட பேர் கமலினி. இல்ல, வேற யாரெல்லாம் அழைப்பாங்க அந்த பேரை சொல்லி? யாருமே கூடுதலா கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான பேருன்னு சொல்லி கூட சொல்லி அனுப்பினாங்க. அந்த பேரை சொன்னாலாச்சும் தன்னை ஞாபகம் வரும்னு சொன்னாங்க. நீங்க அவ்வளோத்துக்கு யோசிக்கிறீங்களே, ஒரு ஆள் அன்பை வந்து மிஸ் பண்ண போறீங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க தங்களை கண்டுபிடிக்கலன்னு சொன்னா தன் அன்பை வந்து வேற வெறுக்கிறதா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இப்ப நீங்க பிள்ளைனா சொல்றீங்க, இது அனுப்பினது வைஃப் தான். இதுதான் மாற்றம் இல்லை என் மகன். சரி, உங்களுக்கு வந்திருக்கு அடுத்த பர்த்டே கேக் வந்திருக்குது. பர்த்டே கேக் ஓபன் பண்ணி பார்ப்போம். சரியா, இப்ப ஃபைனலா சொல்லுங்க உங்களுக்கு யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. அப்படி சொன்னாதான் மிக்கி வந்து கேட்க தரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி நாங்களே சொல்றோம். சரியா, வடிவா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்காக பார்த்து பார்த்து தங்கண்ட இதயத்தையே பரிசாலிக்கிறதா சொல்லித்தான் ரெட் ரோஸோட சேர்த்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. இல்லையா வைஃப் இல்லையா இல்லாட்டிக்கு அக்கா யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க ஃபைனலா. சரி, எதுக்கும் கேக் ஓபன் பண்ணி பாருங்க, நம்மள உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துருவோம். யார் அனுப்பி இருக்கிறாங்க? மகன். ஓகே, உங்களுக்காக இந்த பிறந்த நாள்ல வந்து உங்களோட மகனும் உங்களோட மனைவியும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பாராத விதமா வந்து அவங்க கடல் கடந்து இருக்கிறதாகவும், அதாவது வந்து ஸ்ரீலங்காவில இருக்கிறதாகவும், உங்களோட பர்த்டே வந்து ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி உங்களோட இந்த தருணத்துல இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டு எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. தான் இல்லாத இடத்துல இருந்தாலும் தன்னுடைய கணவர் மகிழ்ச்சிகரமா இருக்கணும், பிறந்த நாளை வந்து என்ன சொல்ற வடிவா சிறப்பா கொண்டாடணும்னு சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறாங்க. அதோட இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். மிக்கி கொடுங்க, அதை அவரே உடைச்சு பார்க்கட்டும் என்ன இருக்குன்னு சொல்லி. இத உடனே சாரே.
அவை இதுல என்ன இருக்கு? இது இதுல வந்து உங்களுக்காக கவிதை வரிகள் வந்து அவங்களே யோசிச்சு தன்னுடைய சிந்தனையில எழுதி இருக்கிறாங்க. இத வந்து அவங்களுக்காக நீங்க இந்த தருணத்துல இருக்க வாசிச்சு காட்டணும், அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி. அவங்களுடைய ஆசைக்காக நீங்க கட்டாயம் இதை செஞ்சுதான் ஆகும். இல்ல இல்ல, மிக்கியும் அதுதான் எதிர்பார்க்குது. எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். நீங்க வாய்ச்சு காட்டுங்க. என் அப்பா, என் அன்பானவர், என் உயிரானவர், நான் பிறந்த என்னை முதல் முறையாக கையில் ஏந்திய அந்த தருணம், தந்தையின் தாய்மையை நான் உணர்ந்தேன். அப்பா, எப்போதும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அப்பா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்பா. என் அப்பா. சர்ப்ரைஸ், ஐ மிஸ் யூ டாட். என் பாசக்கார புருஷனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எத்தனை உறவுகள் என் அருகில் இருந்தாலும் என் மனம் தேடுவது உங்களை மட்டும் தான். அன்பே, அருகில் இருந்தால் அனைத்து மகிழ்வும் தொலைவில் இருப்பதால் நினைத்து மகிழ்கிறேன். உன் அன்பை காதலையும் ஒவ்வொரு நொடியும். சரி, உங்களுக்கு அவங்க பார்த்து ஆசையோட நல்ல கவிதை வரியா அனுப்பி தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டி இருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா அவங்களோட வைஃப் வந்து இப்ப உங்களோட பிறந்த நாளைக்கு இப்படி எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க? நான் எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் இவங்க தான் செய்திருப்பாங்க, அந்த அக்ஷிகா. ஓகே. ஆனா உங்களுக்கு இந்த தருணத்துல அவங்க வந்து இப்படி ஒரு ஒழுங்கமைப்பை செஞ்சது உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். இவளா கிஃப்டையும் உங்களுக்கு செஞ்சதுக்காக உங்களோட வைஃபுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்துல? மிஸ் பண்றேன், மெஸ்ஸி, நன்றி. மீண்டும் வந்து அவங்க வெகு சீக்கிரம் இங்க வருவாங்க. வந்து உங்களோட இந்த பிறந்த நாள்ல மிஸ் பண்ணின தருணத்தை வேற ஒரு நாள்ல நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய மனைவி மகன் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிட்ஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தடங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம். கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை. வந்தாலும் விதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே.
you for watching. Like, subscribe.